வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த வீடியோவில் வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அதுக்குள்ள நம்ம பேசலாம். நிறைய விஷயங்கள் கடந்த 2 நாட்களாக இந்த தமிழ்நாக அரசியலில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த சகோதரர்களுக்கு ஒரு கோரிக்கை. முடிஞ்சதுன்னா இந்த ஹைப்பு ஆன்ல இருக்குன்னா எனக்கு ஹைப் பண்ணி விடுங்க. என்னுடைய வீடியோக்கள் சமீபமாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்களா என்ன எதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கே போய் சேர மாட்டேங்குது. நானே நம்ம 2-3 மொபைல் வேறு நபர்களுடைய மொபைலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அவங்களுக்கே அந்த வீடியோ போய் சேர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் முடிஞ்சதுன்னா ஹைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ஸோ நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தில் அண்ணன் செங்கோட்டையன் வந்து இணைந்தார். ஸோ அன்னைக்கு தான் கரெக்டாக நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து பிறந்தநாள். மனிதநேய உதய தினம்னு சொல்லி அப்படிதான். மனிதநேயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல, இருந்தாலும் ஒருவேளை மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால பேர் போட்டிருக்காங்களோ தெரியல. மனிதநேய உதய தினம்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி, நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் இது தமிழக அரசியல்ல பேசப்பட வேண்டிய தலைப்பு. நிச்சயமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அடுத்த 2026 தேர்தலில் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு காண்பிப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றது. அதற்கான ஒரு வெள்ளோட்டம் தான் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுகள் நடைபெற்றது. ஆனா இவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. மக்கள் அதை கண்டுக்கல, மீடியா சேனல் அதை அறவே கண்டுக்கல. ஏதோ கமலஹாசனும் அதே மாதிரி நம்ம பர்வீன் சுல்தானா இவங்க 2 பேரும் பேசின ஒரு கிளிப்பு, அது எதனால வெளியே தெரிஞ்சது? அவர்கள் 2 பேரும் மறைமுகமாக ஜாடையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை ஜாடையா பேசுனதுனால இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா, அதுல கமலஹாசன் இப்படி பேசியிருக்கிறாரோ அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த லட்சணத்துல தான் நம்முடைய திராவிடத்தினுடைய 3ஆம் தலைமுறை இளவரசர், பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் நிலை இருந்து கொண்டிருக்கிறது, மக்கள் புரிந்து கொள்ளணும். ஆனா அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவர் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து கட்சியில சேர்றார். 2-3 நாட்களாக அதுதான் பேசு பொருள். இதுதான் பவர் பாலிடிக்ஸ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாலிடிக்ஸினுடைய அரசியலினுடைய பவர். சொல்லுவாங்க அவர் களத்துல வரல. அவர் வீட்டில இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறதே நேஷனல் மீடியால எதிரொலிக்கும். அந்த கட்சியில ஒருத்தர் சேர்றதே மிகப்பெரிய சாதனை. கொங்கு மண்டலத்துல இருந்து செங்கோட்டையனை தமிழக வெற்றி கழகத்துல சேர்க்கிறோம், அது அவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறுது. இவங்க வந்து நம்ம சகோதரி வைஷ்ணவியை தாவேக்கால வந்து திமுக சேர்த்த உடனே ஏதோ கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமா திமுக கையில போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிதர்சனம் இதுதான். அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்றைய தினம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு, அதுலேயும் சொந்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகும்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய வெள்ளம் மாதிரி மக்கள் படைசூழ வந்து அவருக்கு கொடுத்த அந்த ஆதரவு அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். இந்த அளவுக்கு அன்பா. அதெல்லாம் செங்கோட்டையன் அப்படிங்கிற தனிநபருக்காக அல்ல, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்காக தளபதி அவர்கள் கை காண்பித்து விட்டார். இவர் தான் இந்த கட்சியினுடைய இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர், இவர் வந்து ஒரு நிர்வாகி அப்படின்னு காமிச்சிட்டா மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. தளபதியை கொண்டாடக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. இதனால் வரையிலும் செங்கோட்டையன் எத்தனையோ கூட்டத்தில் கூட்டியிருப்பாரு, போயிருப்பாரு. காசு கொடுத்து கூடக்கூடிய கூட்டங்களாக தான் இருக்கும். ஆனா உண்மையிலே மக்கள் செல்வாக்கோடு மக்களுடைய பேரன்பினுடைய வெளிப்பாடாக ஒரு கூட்டம் நேற்றைக்கு தான் கூடியிருக்கிறது. அதை அவரை பார்த்திருக்கிறார். அவரு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரும்போது கோவை விமான நிலையத்திலே மிகப்பெரிய கூட்டம். அவர் வந்த விமானம் வந்து பழுதாகி அங்க இறங்க முடியாம பெங்களூர்ல போய் அதுக்கப்புறம் லேட் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து அதுவரையில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் காத்திருந்து அந்த தொண்டர்கள் அவருக்கான வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இது சினிமா நடிகரை பார்க்க கூட்டம் கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுவாக சினிமா நடிகரை பார்க்க கூட்டம் கூடுங்க, நயன்தாராவை பார்க்க தான் கூடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவன் மூஞ்சில எல்லாம் சேர்த்தவாறு எரிஞ்சிருக்கிறாங்க. சினிமா நடிகருக்காக கூடக்கூடிய கூட்டம் இல்லடா, இது மாற்றத்துக்கான கூட்டம். இது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது நேற்று முன்தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உணர்த்தி இருக்கும். சரி, அடுத்து துணை முதல்வருடைய நம்ம அந்த பிறந்தநாள் விழால பேசிய கமலஹாசன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு, நிறைய நேரம் பேசியிருக்கிறாரு. அதை எதுவுமே உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எனக்கு புரியவே இல்லை. அவர் எதை சொல்ல வராரு அப்படிங்கிறது புரியல. இருட்டுங்கிறாரு, வெளிச்சங்கிறாரு, விடியலுங்கிறாரு.
அப்புறம் இவர் எதுக்கு டார்ச்சை வச்சிருந்தாருன்னு தெரியல, எதுக்காக இதெல்லாமோ சொன்னாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகல, ஒண்ணுமே புரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. ஆனா அவர் சொன்னது அது கரெக்ட், 100% கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. என்ன சொன்னார்னா, கலைஞரை பத்தி பேசும்போது கலைஞர் வந்து ஒரு 13 வருஷம் ஆட்சியில இல்ல அப்படிங்கிறாங்க, விமர்சனம் செஞ்சாங்க. அந்த 13 வருஷம் அவர் ஆட்சியில இல்லாதது அவருக்கு கிடைத்த ஓய்வு. அப்படி அவருக்கு அந்த 13 வருஷம் அவருக்கு ஓய்வு கிடைச்சதுனால தான் அவர் 97 96 வயது வரையிலும் நீண்ட நாட்கள் ஆயுளோடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நீண்ட நாட்கள் வாழணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா கமலஹாசன் என்ன சொல்ல வராரு? ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா ஓய்வு கிடைக்கும், ஓய்வு கிடைச்சா அதிக நாள் வாழலாம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ வாய்ப்பு கூட இல்லாம இருந்துட்டாருன்னு சொன்னா நல்லா ஓய்வு எடுக்கலாம், அதிக நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்த்து உண்மையிலேயே நலம் பெறட்டும், அவருடைய வாழ்த்து அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அடுத்து பர்வீன் சுல்தானா அவங்க பேசுனதும் பெரிய விஷயம் இல்லை, ஏதோ நட்சத்திரம் அது இதுன்னெலாம் பேசினாங்க, வேற வழி இல்லை. அவங்க கலைஞருக்கு முன்னாடி பேசினாங்க, வாழ்த்தி பேசினாங்க. முக ஸ்டாலின் முன்னாடி வாழ்த்தி பேசினாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி வாழ்த்தி பேசினாங்க. நாளைக்கு இன்பநிதி முன்னாடியும் வாழ்த்தி பேசுவாங்க. இன்பநிதிக்கு ஏதாவது பிறக்கக்கூடிய துன்பநிதி வந்தாலும் அதுக்கு முன்னாடி வாழ்த்தி பேசுவாங்க. வேற வழி இல்லை. பேசுனா காசு கிடைக்கும். இந்த பழைய மன்னர் காலத்துல எல்லாம் வந்து நான் வந்து அரசை பாடி புகழ்ந்து பாடி பரிசில் பெற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா பாடும் பாடி தொலையும் சொல்லி அவங்க பாடி முடிச்ச உடனே காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த குரூப் இதெல்லாம். சரியா? அதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியோ தளபதியை பத்தியோ விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து அண்ணன் திருமாவளவனுடைய ஒரு விஷயம் தான். திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னா நான் தான் ஆதரிச்சேன், விஜய் அவர்கள் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, விஜய் அவர்கள் தனித்து இயங்க வேண்டும், செங்கோட்டையன் பின்னாடி நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு அது சம்பந்தம் பேசிட்டோம், செங்கோட்டையன் அவருக்கு பின்னாடி பாஜகவினுடைய சூழ்ச்சிகள் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. அவர் தெளிவா அதுல குறிப்பா அவர் பேச வந்தது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தனித்து இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நாம அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கக்கூடியதெல்லாம், அண்ணன் தனித்து நாங்க இயங்குறது சரிதான், நீங்க கொஞ்சம் அறிவாலயம் வாசல்ல இருந்து வெளியே வந்து பேசுங்க. கேட்டுற போது அவங்களுக்கு உங்க எஜமானுக்கு கேட்டுற போது தனித்து இயங்குறதை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க இப்ப தனித்து தான் இயங்குறீங்களா? கடந்த 2011 இருந்து ரொம்ப தீவிரமா அரசியல்ல நான் களம் கண்டு கொண்டிருக்கிறேன். 2011 இருந்து 2021 வரையிலும் ரொம்ப தீவிரமா அண்ணன் திருமாவளவன் அவர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வேற கட்சியில நான் இருந்தா கூட, மனிதநேய மக்கள் கட்சியில் நான் இருந்தா கூட, திருமாவளவன் அவருடைய போராட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அரசியல் அறிக்கைகள் எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்தோம் நாங்க. இன்னும் சொல்ல போனா அரசியல்ல ஒரு பிடிமானம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா திருமாவளவன், பேராசிரியர் ஜவாஹர்லாம் இந்த மாதிரியான ஆட்கள், இவருடைய பேச்சு, இவருடைய செயல்பாடுகள், இவர்கள் அமைத்து தந்த களங்கள் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா கடந்த நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன நிலையில் இருந்தீர்களோ, எப்படி தனித்து இயங்கினீர்களோ, எப்படி தனித்து செயல்பட்டீர்களோ, அப்படித்தான் இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக நீங்கள் இயங்குகிறீர்களா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. வேங்க வயல் பிரச்சனை தனித்து நீங்க இயங்குனீங்களா? இல்லை. பரந்தூர் பிரச்சனை தனித்து இயங்குறீங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய மோதல்கள், சாதிய படுகொலைகள், சாதிய அட்ராசிட்டி தனித்து இயங்குறீங்களா? இல்லை. முதல்ல நீங்க தனித்து இயங்குங்க. நீங்க ஆல்ரெடி தனித்து இயங்கியவர் தான். இப்போ ஒரு ஒத்த சீட்டுக்கு, இப்போ ஒரு 4-5 சீட்டுக்காக, எம்எல்ஏ சீட்டுக்காக, எம்பி சீட்டுக்காக கட்சியை கொண்டு போய் அறிவாலயம் வாசல்ல அடகு வச்சு, அங்க அறிவாலய வாசல் அறிவாலயம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு, சபரீசன் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே செயல்படுத்தக்கூடிய நீங்க தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வந்து மீண்டும் ஒரு போராளி திருமாவளவனாக வாருங்கள் அப்படிங்கிறது நாங்க உங்கள்ட்ட சொல்றோம். புரியுதா? நாங்க தனித்து தான் இயங்குறோம், நீங்க தனிச்சு இயங்குங்கள் அப்படிங்கிறத தம்பியினுடைய ஒரு அன்பு கோரிக்கையா உங்களுக்கு வைக்கிறோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுக்கு பிறகு இந்த நாம் தமிழர் கும்பல் ஏற்கனவே பைத்தியம் முத்தி போய் தான் இருக்கிறாங்க. நம்ம இவர் இடும்பாவனம் கார்த்திக் எல்லாம் ரொம்ப உச்ச நிலைக்கு போயிட்டாரு, வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா தேர்தல் நேரத்துல, பிரச்சார நேரத்துல பொதுமக்களை கடிச்சு வைக்க போறாரு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்ப திடீர்னு வாச்சாத்தி கிராம மக்கள் மேல மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது இவர்களுக்கு. செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய மோசமான ஆள் தெரியுமா? செங்கோட்டையன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது 1992 வாச்சாத்தி கிராமத்துல
வீரப்பனை பிடிக்க போன அந்த காவல்துறை நடத்திய வேட்டை, அந்த மக்களுக்கு எதிராக கொடுத்த பாலியல் வன்கொடுமைகள், அதையெல்லாம் கண்டு காணாமல் இருந்தாரு. அதை பாதுகாக்க முயற்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேசுறாங்க. 2011 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது இதே சீமான் அதிமுகவினுடைய மேடைகளில் இருந்து ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமாக அவர்களுக்காக வாக்கு கேட்கும் போது வாச்சாத்திய பத்தி பேசல, மூடிக்கிட்டு இருந்தாரு. 2014 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி அதே மாதிரி அதிமுகவினுடைய கையிலிருந்து, அதிமுக வேட்பாளர்கள் கையிலிருந்து பாக்கெட் மணி வாங்கிட்டு, காசை வாங்கிட்டு ஒவ்வொரு அதிமுக மேடையிலும் சென்று நின்று பேசும்போது அப்போ செங்கோட்டையன் அவர்களை பத்தியோ, செங்கோட்டையன் அவர்கள் அந்த வாச்சாத்தி மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தியோ இவங்களுக்கு தெரியல. அதை விடுங்க. இத்தனை வருஷம் என்னைக்காவது பேசியிருக்காங்களா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் செங்கோட்டையனை பத்தி? சீமான் கேட்டா எங்க அண்ணன் செங்கோட்டையன், நீங்க சித்தப்பா செங்கோட்டையன், ஒரு வாட்டி அண்ணன் பாரு, இன்னொரு வாட்டி சித்தப்பா பாரு, இன்னொரு வாட்டி பெரியப்பா பாரு, அப்படி பேசிட்டு இருப்பாரு. இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? இல்ல. சரி, இவ்வளவுதான் பேசல. கடைசியா அவர் அதிமுகவில் வந்து விளக்குனாங்களே, அப்ப கூட எவ்வளவு வீடியோக்கள்லாம் போட்டாங்க இல்லையா? அதிமுகவில் இருந்து விரை விலக்கியது சரிதான், இவர் 1992 இந்த மாதிரி எல்லாம் தவறு செஞ்சார் அப்படின்னு சொல்லி எவனாவது பேசினானா? இல்ல. தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்தார், இணைகிறார்னு சொல்லும்போது கூட பேசல. அது ஒரு பொருளியோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருந்துச்சு. இணைந்து விட்டார்னு சொன்ன உடனே இவர் 1992 இந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றோம். 1992 வாச்சாத்தியில அந்த கிட்டத்தட்ட அந்த மக்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகள், அதுல 269 பேர் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு அந்த ஈடுபட்ட காவல் அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே தண்டனை கொடுக்கப்பட்டது. யாருமே பாதுகாக்கப்படல. முதல்ல அதை புரிஞ்சுடுங்க. 2011 நீதிமன்றத்தால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அவங்க மேல்முறையீடு செஞ்சு மேல்முறையீடு 2023 ரத்தாகுது. இந்த 1992 நடந்த சம்பவத்தில இருந்து 2011 இந்த தீர்ப்பு வரக்கூடிய அந்த காலகட்டம் வரையிலும் எத்தனையோ முறை திமுக ஆட்சியில் இருந்துச்சு. நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொன்னா, செங்கோட்டையன் மீது தவறு இருக்குன்னு சொன்னா, செங்கோட்டையன் மேல சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணி அவரை கைது பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அன்னைக்கு கைது பண்ணல, இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. திமுக காரனும் பேசுறான், நாம் தமிழர் மட்டும் பேசல, திமுகவும் பேசுது. அப்ப அன்னைக்கு அது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா? அவர் மேல குற்றம் இருந்துச்சு சொன்னா, அந்த அவரை குற்றம் சாட்டப்பட்டவராக அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு நீங்க தண்டனை கொடுத்திருந்தீங்கன்னா ஏன் இன்னைக்கு அவர் தாவேக்கால வந்து சேர போறாரு? அப்ப ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கையில இருக்கும் போது அதை பத்தி நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அவர் வேற ஒரு கட்சியில போயிட்டாருன்னு சொன்னா விமர்சனம் செய்வதற்கு அதை பயன்படுத்துவீங்கன்னா இதுதான் ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய லட்சணமா அப்படின்னு கேட்கிறோம். நாளும் அரசுக்கு மட்டும் கேட்கல, இந்த நாம் தமிழர் கோஷ்டிக்கும் கேட்கிறோம். இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? எத்தனையோ அதிமுகவுடைய மேடையில நீங்க அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறீங்க. ஏன் சமீபத்துல 2000 அண்ணன் கொடுத்த பேட்டி, சீமான் அவர்கள் கொடுத்த பேட்டி, 2021 26 வந்து நீங்க ஒரு வலுவான கூட்டணியில இணைவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கார்ல இருந்து அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். ஆல்ரெடி அது சம்பந்தமா பேசி கூட செய்திருக்கிறேன். அது 2021 அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கணும். நான் கூட சொன்னேன் எடப்பாடி அவர்களிடம், தேமுதிகவையும் சேர்த்துக்கோங்கன்ட்டு. ஆனா அது நடைபெறாம போயிடுச்சு அப்படின்னாரு. அதாவது இவரு தனியா ஒரு கட்சியை வச்சு, தனியா கட்சியின் சார்பாக வேட்பாளர்களை வச்சு வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல அதிமுகவுக்கு ஐடியா சொல்றாரு, நீங்க கூட்டணியில இருங்க, தேமுதிக விட்டுறாதீங்க, பிடிச்சி வைக்கீங்கன்னு சொல்லி அதிமுகவுக்கு ஐடியா கொடுக்குறாரு. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அப்போ 2021 அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு அந்த ஐடியா கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல செங்கோட்டையன் கட்சியில இருக்கத்தானே செய்யறாரு. எப்பவாவது பேசினீங்களா? சரி, அது கூட பேச வேணாங்க. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டியிடுகிறார். எந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவனா இன்னைக்கு வந்து இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் செங்கோட்டையன் இப்படிப்பட்ட தவறை செஞ்சாருன்னு யாராவது பேசுனீங்களா? இல்ல. அப்ப இது நாள் வரையிலும் அதை பத்தி பேசல. எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கமிஷன், கலெக்ஷன் எல்லாத்தையும் வாங்கி தின்னுகிட்டு இப்ப அவர் தாவேக்கால வந்த உடனே எப்படியாவது தாவேக்கா மேல ஒரு அவதூறு பரப்பிட முடியாதா, பலவீனமடைய செய்து விட முடியாதா அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வரீங்கன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஸோ ஃபைனலா என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் உங்களுக்கு தெரியும், தாவேக்காவுக்கு ஆதரவாக வீடியோ போடக்கூடிய நபர். அதே மாதிரி இந்த 2 பேர் நின்று ட்ரோல் பிரதர்ஸா, ரெண்டு பைத்தியம் தான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் பிரதர் வந்து அவனுங்களை வந்து
வானவில் பாய்ஸ்னு சொல்றாரு. இந்த பேர் தான் நமக்கு மைண்ட்ல ஏறி இருக்கு. அவனுடைய யூடியூப் சேனல் பேரை வந்து மறந்துட்டு ஏதோ ட்ரோல்னு வரும். ட்ரோல் பிரதர்ஸா, ஆமா. அவர்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு சலசலப்பு நேற்றுக்கு நடந்திருக்கிறது சென்னையில. சரி, இது இது புதுசா நடக்கல. ஏற்கனவே வந்து இந்த 2 பேருமே இவர்களுடைய நோக்கமே வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிருந்து அஜிடேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஒரு சலசலப்பை உருவாக்கி அதன் மூலமாக பிரபலம் அடையணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். சோ இதுல இவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இன்னைக்கு இருக்கிறதுனால இவர்கள் உருவாக்கக்கூடிய சலசலப்புல இவருக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களை காவல்துறை கைது செய்கிறது. அவர் மேல வழக்கு போடுது. சமீபமா கூட ஒரு 4 பேர் ஏற்கனவே ஒருத்தர இதே மாதிரி அவர் போய் பேசினாருன்னு சொன்னோன்னா அவர் என்ன அடிக்க வந்துட்டாரு, கெட்ட வார்த்தை பேசிட்டாரு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கைது செய்தார்கள். அதுக்கப்புறம் இப்ப சமீபமாக 4 பேர் அதே மாதிரிதான். அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம். அடிக்கவே இல்லை, 200 ரூபா கொடுத்தா விஜய் திட்டி பேசுவி அப்படின்னு சொல்லி சும்மா பேசுறாரு. பைக் எடுத்துட்டு போயிட்டான். போனவன் என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கடைசியில் அந்த 4 பேரும் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷன் அவர் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பின்னாடி போய் நின்று நீ என்ன எப்படி வானவில் பிரதர்ஸ் சொல்லலாம், இவனுங்க பெரிய யோக்கிய சிகாமணி, நாங்க யாரை பத்தியா தப்பா பேசிருக்கிறோமா, யார் எப்படி பேசுறது அவ்வளவுமே ஆபாசம், பேசுறது அவ்வளவுமே அவதூறு, பேசுறது அவ்வளவுமே அடுத்தவர்களை பற்றி. அது நான் தலைவர்களை பத்தி மட்டும் தானே பேசுறேன். தலைவருக்கு பர்சனலா வாழ்க்கை கிடையாதா, தலைவர்களுக்கு மானம் கிடையாதா, அது விஜய் பத்தி தானே பேசுறேன், திரிஷாவை பத்தி தானே பேசுறேன்ட்டு. திரிஷா மனுஷி கிடையாதா, விஜய் மனுஷி கிடையாதா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும் தான் மனுஷியா? வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் பிரதரா வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் அவதான். ஏன்னா அந்த 2 என்ன சொல்றதுன்னு தெரியல, இந்த 2 பைத்தியங்களும் நாய் மாதிரி நின்று குறைக்கும் போதே தெளிவா நின்று அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் கூட பயப்படலாம், அசரல மனுஷன். எப்படி அவருடைய யூடியூப் சேனல்ல இருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போடாரோ அதே மாதிரியே 2 அந்த வானவில் பிரதர்ஸ் தாண்டா நீங்க, வானவில் பிரதர்ஸ வந்து செஞ்சு விட்டாரு. இதுல இவனுக்கு வானவில் பிரதர்ஸ் நாங்க நிரூபிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த வானவில் பிரதர்ஸ் சொல்லி வேண்டாம். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சகோதரிகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் தாவேக்காவுடைய தொண்டர்கள்ட்ட நான் சொல்லக்கூடியது ஒரு கோரிக்கையா வைக்கக்கூடியதுன்னா, இவனுங்க 2 பேருமே பொது வெளியில இந்த மாதிரி செய்யறது வந்து அவர்களுக்கு அதுல காசு வருது, பப்ளிசிட்டி கிடைக்குது, போதாக்குறைக்கு ஆளும் அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு தென்னாவட்டில தான். இல்லைன்னா இவெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து பேச மாட்டான். அவனுக்கு அந்த தைரியமோ நெஞ்செழுத்தமோ கிடையாது. அதுல அவரு கண்ணாடியா கலத்தியா உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும் போது அது பிராண்ட், பெரிய மண்ணாங்கட்டி பிராண்ட் அவங்களுக்கு. அவனு சொல்லல, இப்படிப்பட்ட நபர்கள் தான் அவங்க. அவனுங்களுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களை திட்டினா அதுல வந்து வியூஸ் வரும், காசு வரும், ஆளும் கட்சியினுடைய சப்போர்ட் வரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும்தானே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய அரசியலோ பெரிய சிந்தனையோ பெரிய பார்வையோ மக்கள் நலனோ மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கமோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர்களிடம் நாம வந்து நம்முடைய நேரத்தையோ நம்முடைய காலத்தையோ நம்முடைய எனர்ஜியோ வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பல முறை என்னுடைய கமெண்ட்ல வந்து நிறைய சகோதரர்கள் இந்த இவனுங்களை பத்தி, இந்த வானவில் பாய்ஸ் இவனுங்களை திட்டி பேசுங்கன்னா இவனுங்களுக்கு பதில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவனுங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம சேனல் நடத்துறோம். நாம சேனல் வந்து முழுக்க அரசியல் பேசுவதற்காக, அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் பேசுவதற்காக, ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக நாம நடத்துறோம். இவனுங்களுக்கு பின்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் நைஸா ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவார், முக ஸ்டாலின் நைஸா ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஸோ நமக்கு டார்கெட் அவங்க தான் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தான் நம்ம அடிக்கிறோம். ஸோ இவங்களை வந்து போக்கில் அப்படியே தொட்டுக்கிட்டு போயிடலாம். ஸோ நான் பெருசா பேச மாட்டேன். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் பிரதரை வந்து அவங்க களத்துல நின்று விட்டா அடிச்சிருப்பானுங்க போல இருக்கு. நமக்கு சென்னை தமிழ்நாடு காவல்துறைக்கும் கேட்கறது தான். ஸோ அந்த எவ்வளவு வன்முறையாக வந்து அவரிடம் பேசி அந்த அளவு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவரை வந்து பேசி திட்டி அவரை அடிக்க போய் இது பண்ணாங்க. உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் நியாயவானாக இருந்தா, இதுக்கு முன்னாடி 4-5 பேரை கைது பண்ணிருக்கீங்க இந்த புறம்போக்குகளுக்காக. உண்மையிலே நீங்க நியாயவானாக இருந்தா, காவல்துறை நியாயமாக செயல்படும் சொன்னா இந்த 2 வானவில் பிரதர்ஸை வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை கைது செய்யணும். செஞ்சாதான் உங்களுடைய நாணயம் வெளிப்படும். இல்லைன்னா நீங்க ஆளும் அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் பொருள்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசணும்னு நினைச்சேன். பட் ரொம்ப டைம் போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ ஒரு குறிப்பிட்ட தலைப்புல இல்லை. சரி, இருந்தாலும் ஒரு சில அரசியல் நிகழ்வுகளை பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.